ஹாப்பிராஜ் படம் பார்த்து வந்தோம். சூப்பரா இருந்தது. நாங்க அதிர்ச்சிக்காக தான் வந்தோம். அதிர்ச்சிக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்பி நடிச்சிருக்காரு டிஜே மாரிமுத்து. நீங்க வந்து படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது டிஜே மாரிமுத்து செதுக்கிட்டீங்க. டிஜே மாரிமுத்து செதுக்கிட்டாரு. டிஜே மாரிமுத்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஹாப்பிராஜ் படம் நாளைக்கா 7 கண்டிப்பா திரையரங்கு பார்க்கலாம். ஒரு பயங்கரமான மெசேஜ் ஒன்று இருக்கும். ஃபுல்லா ஜாலியாவே போயிட்டே இருக்கு. என்ன எல்லாருமே ஜாலியா இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா லாஸ்ட்ல வந்து கண் கலக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கு. ஆனா இப்போ கொஞ்ச நாளாவே ஏன் எல்லாருமே இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க? லாஸ்ட் ஆனா எல்லாரும் ஏன் அழுவச்சு வெளில அனுப்புறீங்க? அதுதானே ட்ரிக்கு. அதான் ட்ரிக்கா? அதான் அந்த டான்ல இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சது. நான் இது எதையும் ரிவீல் பண்ணல. ஆனா கண்டிப்பா பிரதர் தான். வணக்கம்மா. ஹீரோயின் சூப்பரா பண்ணிருக்காங்க. நேரம் பேசல. பார்த்தோன்னே அவங்களோட நடிப்பு வந்து தனியா தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மரியம் ஜார்ஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவ்வளவு ஸ்கிரீன்லயே அவர் மட்டும் தனியா தெரிஞ்சாரு. அதை சொல்லல. இல்ல அந்த பெங்களூர்ல அந்த கஃபேல உட்கார்ந்து அழுவீங்கல்ல, அது கை தட்டணும். அவங்க போயிட்டு அவங்கள பத்தி பேசுறாங்க. இப்ப அவங்க நிச்சயத்துல இருந்தாங்கன்னா அவங்களே பத்தி பேசுவாங்க. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய சூப்பரான படம். கண்டிப்பா எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பாருங்க. நாங்க அதிர்ச்சிக்காக வந்தோம். ஆனா உள்ள வந்து எங்களுக்கு நிறைய அதிர்ச்சி. நிறைய பேர் சூப்பரா நமக்கு தெரிஞ்ச பேர் நிறைய பேர் உள்ள இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஹாப்பி. சோஃபா மாயா இருக்கலாம், செல்வா இருக்கலாம். சூப்பர். அப்பா சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக். நிறைய விளம்பர படங்கள்லயே பார்த்துட்டு அப்பா சார் அப்படி பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. இன்னொன்னு எப்படி அவரு காசு பண்ணுன்ற ஐடியா தெரியல. நான் எங்க போய் பிடிச்சது ஃபாரின்ல இருந்தாரு. நியூசிலாந்துல இம்போர்ட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்தாரு அப்பா சார். தம்பி ஆண்களை பத்தி 2 வார்த்தை பேசுறாங்க. அப்பா சாருடைய பெரிய ஃபேன். இருந்தாங்க படையப்பா படம் நான் அவருக்காக தான் பார்த்தேன். இப்போ ரீரிலீஸ்லாம் போய் பார்க்கணும். அதே மாதிரி தான் சௌந்தர்யா மேம் இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி பேசியிருப்பாங்க. இல்ல உண்மையாதான். ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அந்த எனர்ஜி பயங்கரமா இருந்தது. ஸோ அவங்களுடைய சீன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி. இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்கள வச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன மாதிரி எக்ஸ்பிரஸ்லாம். ஆனால் உண்மையா சொல்லணும்னா பண்ணலாம் தாண்டி ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது உண்மையாலே. ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி அப்பாவோட வெளியே போகிறதுக்கு, அப்பா வந்து இவங்க அப்பான்னு சொல்றதுக்கு நிறைய பேர் தயக்கப்படுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதை வந்து பக்காவா அட்ரஸ் பண்ணி டேரக்டர் வந்து சூப்பரா சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து பாருங்க, உங்களுக்கு முடியும். இவரு 2வது கல்யாணம் ஆகும் போது அதை இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஹாப்பிராஜ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த திரைப்படம் வந்து ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு எமோஷனலான ஒரு கதையை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இந்த திரைப்படம் பெரிய வெற்றி அடையும். பர்டிகுலராக வந்து ஜிவி பிரகாஷ் சாராக இருக்கட்டும், ஜார்ஜி சாராக இருக்கட்டும், அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஹீரோயினி. நிச்சயம் இந்த திரைப்படம் ஜிவி பிரகாஷ் சாருடைய லைஃப்பில் ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப முக்கியமாக டிஓபி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பிராஜ் ரிவ்யூ பார்த்துட்டு வரேன். ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். ஜென்ரலாகவே அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அப்பா இப்போ இல்லை, கோவிட்ல பாஸ்ட். ஸோ சின்னதாக அப்பா ரிலேட்டடாக ஏதாவது இருந்தால் கூட ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடும். ஸோ அப்பாவோட ஞாபகங்கள் நிறைய வந்தது. என் அப்பாவும் கிட்டத்தட்ட இந்த படத்தில் வர மாதிரி என்னை விட இவ்வளோ தான் இருப்பார். என் ஹைட்டோட கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ தான் இருப்பார். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு உருவம் தான். இந்த மாதிரி நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணது கிடையாது. பட் ஆனால் தெரில, இந்த படத்தில் சில சீன்ஸ் இருக்கும். மற்ற அப்பாக்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜைஜான்டிக்கா, ஸ்மார்ட்டாக, ஹேண்ட்ஸமாக அப்படிலாம் இருப்பாங்க. ஹீரோவுக்கு அப்படி இல்லைன்ற ஒரு ஃபீல் இருக்கும். சின்ன வயசில் எனக்கும் அந்த சின்ன பிள்ளைத்தனமாக சில விஷயங்கள் அப்படி தோணி இருக்கு. பட் அதுக்கப்புறம் அது மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த ஞாபகங்கள்லாம் வந்தது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லாமல் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. நிறைய பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜிவி ப்ரோ, ஜார்ஜ் மரியம் சார், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் ஹாப்பிராஜ் படத்தோட செலிபிரிட்டி பிரீமியர் பார்த்துட்டு வரோம். ஆக்சுவலா ஜிவி பிரகாஷ் அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் நடிச்சிருக்காரு. அதே சமயத்துல இது இமோஷன்ஸா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமா சொல்ல போனா அப்பாஸ் சாருக்கும் ஜார்ஜ் மரியன் அவரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. 2 பேருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன குழந்தையா ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் டு மை ஃப்ரெண்ட் ஜெய்காந்த் மச்சான், கோ ப்ரொடியூசர் அண்ட் ப்ரொடியூசர் ஜெயவர்தன்.
2 பேருமே சூப்பரான ஒரு படத்தை வந்து பியாண்ட் பிக்சர்ஸ்ல தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்துல வந்து ஸ்ரீ கௌரி பிரியா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பாராட்டுற மாதிரி இருந்துச்சு. ஓவரால் காஸ்டிங்காவே இட் ஃபெல்ட் வெரி ஃப்ரெஷ். ஏன்னா அப்பாஸ் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீன்ல பாக்குறோம். அண்ட் அவருக்கு கொடுத்த சில சீக்வன்சஸ்லாம் வந்து பிரிங் பேக் மெமரிஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா படம் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸஸ்க்கும் தேவையான இமோஷன்ஸ் இந்த படத்துல இருக்கு. மியூசிக்கலாகவும் படத்துல வந்து ஒரு பாட்டு பயங்கர ஹிட், உங்களுக்கே தெரியும், ஆடினே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பிஜிஎம்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெஃபினட்டா இந்த மார்ச் 27 ஹாப்பி ராஜ் படத்தை தியேட்டர்ஸ்ல பாருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஜெயகாந்த் அண்ட் ஜெயவர்தா ப்ரோ அண்ட் ஹோல் டீம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டீம் ஹாப்பி ராஜ். ஹாப்பி ராஜ் படம் இப்போதான் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து வந்தோம். உண்மையிலேயே ரொம்ப எமோஷனலான ஒரு ஃபிலிம். எந்த பையனுக்குமே இந்த படம் பார்க்கும்போது அப்பாவோட ஞாபகம் வரும். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஜிவி சார் அப்புறம் கௌரி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு முக்கியமாக ஜார்ஜ் சார் அவரை பற்றி சொல்லி ஆகணும். அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கரியர்லேயே ஒரு பெஸ்ட் படம்னு சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் ஃபிலிம். உண்மையிலேயே நல்ல படம், போய் பாருங்கள். தேங்க்யூ. ஹாப்பி ராஜ் படத்துக்கு வந்து படத்தை பார்த்தோம். கண்டிப்பாக லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு 100 பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்காச்சும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஏன்னா அப்பாவுக்கு ஏஜ் அதிகமாக இருக்கும், லேட் மேரேஜ் ஆகிருக்கும். எனக்கும் அது மாதிரி தான். நான் பிறக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 43, 44 அப்படி வயசு. நான் ஸ்கூல் போகும்போது ஒரு எல்லாருடைய அப்பாவும் வந்து எங்கே இருப்பாங்க. என்னுடைய அப்பா வந்து கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பாங்க. கடைசி சீனை பார்த்து பயங்கரமாக அழுதுட்டேன். எனக்கு அது அப்படியே பழைய நினைவுகள்லாம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். என் லைஃப்ல இது நடந்திருக்குது. லவ் இருக்கு, நட்பு இருக்கு, ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாத சமமா இருக்கணுன்றது படத்துல இருக்குது. ரொம்ப படம் இருந்தால் அதிகமாக பேசக்கூடாதுன்றதும் அதையும் சொல்லியிருக்காங்க. மரியா ஹாப்பிராஜ் டீம் எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க, சத்தியமா ஜெயிச்சிட்டாங்க. கண்டிப்பா எல்லாம் வந்து படத்தை தேட்டர்ல வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நன்றி, தேங்க்யூ. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம். ஸ்டார்டிங்ல படம் வந்து ரொம்ப ஃபன்னா என்டர்டெய்னிங்கா ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் ஆகும்போது ஒரு வெரி பியூட்டிஃபுல் மெசேஜ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ், நம்ம எல்லாரும் திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றியே பேசியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் தியேட்டருக்கு போய் படம் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட் இஸ் லைக் ரொம்ப வந்து நம்ம ஒரு தியேட்டரில் போய் படம் பார்க்குறோம் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் சிட்டிங் அண்ட் க்ரையிங், ரொம்ப ஃபீல் பண்ண அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஃபன்னாக சொல்லியிருக்காங்க. அதை போய் பாருங்க, உங்கள் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போய் பாருங்க வீக்கெண்டில். ஐ எம் ஷுர் whichever age group it is, they're going to love the film. And big congratulations to the team. I'm looking forward and rooting for this film in theaters. Thank you so much. இன்னைக்கு ஹாப்பி ராஜ் அந்த படத்துக்காக வந்திருக்கோம். ஹாப்பி, நிஜமாலே ஹாப்பி ஆனாச்சு, அப்படிதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவுமே ஒரு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாப்பி மோட் அப்படியே போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ரொம்ப சென்டிமெண்டலாக, ரொம்ப எமோஷனல் பாண்டிங் ஜாஸ்தி இருந்தது. ஒரு என்ன சொல்றது, கண்ணு கலங்குற மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தது. இந்த காலகட்டத்தில் நம்ம பேரண்ட்ஸ் கூட எவ்வளோ பாண்டிங் இருக்காங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஷுட் நெவர் மிஸ் இட். குடும்பத்தோட வந்து பாருங்க. ஹாப்பி ராஜ். தேங்க்யூ. ரொம்ப ஹோல்ஃபுல்லாக இருந்தது படம். ரொம்ப ஃபன்னாக ஆரம்பிச்சது படம். ஓகே, இப்படி தான் போகுது போல அப்படின்னு நினச்சா செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக ஆரம்பிச்சது. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப வில்லேஜ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாரும் உட்காந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக ரொம்ப எமோஷ்னலாக முடிஞ்சது. பொதுவாகவே எனக்கு அப்பா சென்டிமெண்ட்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். இந்த படமும் அந்த மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கோரியோகிராஃபி எனக்கு மணிச்சந்திரா பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு ஒரு படத்துக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மணியை கொரியோ பார்க்கணுன்னு ஸ்பெஷலாக அதுக்குன்னு வந்தேன். 6 சாங்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. விஷயம் லக் அண்ட் ஃபார் த ஹோல் டீம் எல்லாரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இது வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுபாங்கி பேசுகிறேன். அண்ட் இந்த படம் பற்றி நான் சொல்லணும்னா இட்ஸ் லைக் சேன்லி செம்மையாக எடுத்திருக்காங்க. த சாங்ஸ், எவ்ரி ஷாட், எவ்ரி திங் இஸ் டேக்கன் அமேசிங். ஈச் அண்ட் எவ்ரிபடிஸ் ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக இந்த படத்தில் தெரிஞ்சிருக்கு. அண்ட் மணிச்சந்திரா மெயின்லி அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீஸ் டன் இட் ஸோ வெல். இட் டசன்ட் சீம் லைக் ஹீஸ் டன் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு த டீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ராஜ் திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வந்து
மன நிறைவோட அல்லது ஒரு புத்துணர்ச்சி கழிஞ்ச ஒரு உணர்வோடு பேசுறேன். இந்த படம் 2-3 உள் ஒளிகளை எனக்கு தந்திருக்கு. ஒன்று வந்து என்னுடைய தகப்பனை பற்றி எனக்கு ஒரு தெளிந்த பார்வையை இந்த படம் இன்னும் ஆழப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். பொதுவாகவே இப்போ அப்பாவை பற்றி மகன்களுக்கு எப்பயுமே அந்த பொதுவாக ஒரு புத்தி ஒன்று இருக்கும். வயது ஏற ஏற அது புரிய வரும். இந்த திரைப்படமும் அந்த மாதிரியான ஒரு ஆழமான விஷயத்தை அழகாக திறந்து விடுது. அதன் பிறகு ஒவ்வொரு மனிதரை பற்றியுமே நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த அபிப்பிராயங்கள் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது இந்த படம் வந்து ஒரு உளவியல் ரீதியாகவும் கதைப்பாங்காகவும் ரொம்ப அழகாக கடத்தி கொண்டு போகுது. படத்தில் இசை எப்போதும் போல என்னுடைய நண்பன் ஜஸ்டி, நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன், கிளைமேக்ஸில் வரும். ரொம்ப அருமையாக வந்திருக்கு படம். எனக்கு படம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த படம் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. அந்த வகையில் ரொம்ப எழுதின படங்கள் ரொம்ப நெருக்கமான ஒரு படம் அது. இயக்குனருக்கு முதல் படம் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. தயாரிப்பு முதல் படம். அத்தனை பேர் இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு காரணத்துக்காக தான், அப்பாவை பற்றி நம்ம இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நாம் புரிஞ்சுக்காமே இருக்கோம். நானும் அப்படி ஆளுதான். இந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இறங்கி போயிருக்கு. எங்கள் அப்பா இப்போ பக்கத்தில் தூரமாக இருக்காரு. அவர்கிட்ட போய் பேசணும். இப்போ பார்க்குற அத்தனை பேருக்குமே அது உணர்வை ஏற்படுத்தும் இந்த படம். ஒட்டுமொத்த குழுவுக்குமே நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் விஜய் கனுஷ்கா பேசுகிறேன். ஹாப்பி ராஜ். முதல்ல இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, என்னோட சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெயகாந்த் சுரேஷ், அவர் தான் இந்த படத்துக்கான க்ரோ ப்ரொடியூசர். சின்ன வயசுலேருந்தே அவர் கூட வளர்ந்துருக்கேன். இந்த படம், இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணுன்றது எப்பவுமே அவருக்கு ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்டாக, ஒரு நண்பனாக, ஒரு பிரதராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தை ஜிவி பிரகாஷ் சாரோடைய ஆக்டிங் பற்றி நம்ம சொல்லணுன்றது எதுவுமே இல்லை. காமெடி, டைமிங், எமோஷன் எல்லாமே கலக்கியிருக்காரு. ஜார்ஜ் மரியன் சாரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு லாஸ்ட் 10 minutes கண் கலங்க வச்சு. உண்மையிலேயே இந்த படம் ஒரு ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. டெஃபினெட்லி ஐ விஷ் திஸ் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஃபார் கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஐம் ஆக்சுவலி அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேற்று போட்ட ப்ரெஸ் ப்ரீமியராக இருக்கட்டும், இன்னைக்கு இன்னொரு ப்ரீமியர் நடந்துருச்சு. அதுக்கு வர ரெஸ்பான்ஸ் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஆக்சுவலி இது நாங்கள் ஆக்சுவலி வி எக்ஸ்பெக்டட் very good response. ஆனால் இந்த அளவுக்கு people will accept our film and இந்த அளவுக்கு they love our film அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. So I'd like to take this opportunity to thank the producers Jayakanth sir and Jayavardhan sir and our star director Maria Raj and GV sir for being an amazing co-star and all the actors in the film. இந்த அருமையான படத்தில் நானும் ஒரு ஸ்மால் பார்ட்டாக இருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் படம் தியேட்டர்ஸில் பாருங்கள். March 27th ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். இப்போ தான் ஹாப்பி ராஜ் படம் பார்த்துட்டு வந்தேன். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. மரியம் ஜார்ஜ் அவருடைய ஒர்க் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. என்ன சொல்கிறது, ஃபன்னாக இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஜிவியோடைய ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருந்தது. ஜிவி வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. அண்ட் ஓவரால் இந்த ஃபிலிம் வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. அண்ட் நிறைய இடத்துல ரொம்ப காமெடியாக இருந்தது. அண்ட் வந்து பயங்கர ஃபன்னாக இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ண முடிஞ்சது. அப்புறம் வந்து மரியம் ஜார்ஜோடைய ஓவரால் அவுட்லைன் இருக்குது. அது வந்து செம்ம சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஃபாதர் அண்ட் இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டோரியை வந்து, அதாவது ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதை வந்து இந்த படம் வந்து டீல் பண்ணியிருக்கு. அண்ட் வந்து அது ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தியேட்டர்லேயே வந்து என்ஜாய் பண்ணுறது அதனால் பார்க்க முடியும். நிறைய சீன்ஸ் வந்து கைத்தறி ரசித்தாங்க. குறிப்பாக மரியம் ஜார்ஜோடைய அந்த இமோஷனல் சீக்வன்ஸ், ஓல்ட் சீக்வன்ஸ் வந்து அவங்க பயங்கரமாக பிடிச்சிருந்தது. தியேட்டரில் வந்து நம்ம பார்க்க முடியுது. நிச்சயமாக இந்த படம் மக்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் டெக்னிக்கலாக எல்லாருமே செம சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிரெக்டருக்கு ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் ரொம்ப நல்லா அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக இருக்கும். வாழ்த்துக்கள். ஓவரால் சில்வா எடிட் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்புறம் கௌரி வந்து அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் வந்து அந்த படத்தில் வச்ச எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும். குறிப்பாக அப்பாஸுடைய ஆக்டிங் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் பார்க்குறதுக்கும் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் அண்ட் வந்து அந்த கேரக்டர் மூவ் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்தது.
கிளைமேக்ஸ் நல்லா கடைசியாக வந்து ஓவரால் வந்து ஒரு நல்ல படமா நிச்சயமா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருக்கு.